He wants me to talk in Tamil now. Vanakkam. That's very difficult. முதல்ல சொல்லிடலாம். வெங்கி என்னோட நிறைய நண்பர். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக அவரை தெரியும். எப்போதுமே எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே அவரோட என்தூசியாசம். ஒரு ட்ரெமெண்டஸாக ஒரு ஏதோ பண்ணணும் சார், ஏதோ வித்தியாசமாக பண்ணணும் சார், அதே எல்லாரும் அழைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காங்க சார், புதுசாக பண்ணலாம், என்ன சார் புதுசாக பண்ணலாம், ஐடியா சொல்லிகிட்டே இருப்பார் சார், இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லிகிட்டே இருப்பார். இவ்வளோ ஐடியாஸோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் மாட்டல. அவரும் பல இடத்துல பல ஓடிடிக்கும் பல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கார். நானும் போயிருக்கேன் கூட. நான் சொல்லிகிட்டே இருப்பேன் சார், இந்த என்தூசியாசம், இவரோட டேலண்ட், இவரோட பயோடேட்டா பார்த்தாலே ஷாக் ஆகிடுவாங்க. அவ்வளோ பெரிய பயோடேட்டா, அது ஆர்டினரி பயோடேட்டா இல்லை. இந்த மாதிரி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, இவரோட ஐடியாஸை வந்து நீங்கள் உட்காருங்க சார், ஒரு 10 நிமிஷம் அவரோட ட்ராவல் பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டெரிஃபிக் ஐடியாஸ் இருக்குது, இதை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஈஸியாக ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக வந்து ஐடியா கொடுத்தாரு. அப்போ கூட யாருமே ஏற்றுக்கல. ரொம்ப சோழ்ந்து போவார், ஃபோன் பண்ணுவார், என்ன சார் இப்படியே இருக்காங்களே சார், சார் டைம் வரும், யூ வில் டூ இட். அப்படியே சொல்லிட்டு இருக்க ஒரு நாள் திடீர்னு சார் ரேடியோ ரூம்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன் சார். ரேடியோ பிளேஸ், ரேடியோ தெரியும், ரேடியோவா, எல்லோரும் டிஜிட்டல் என்னெல்லாமோ எங்கேயோ ட்ராவல் பண்ணின்னு போயிட்டு இவர் எங்கேயோ பேக்கில் போகிறாரு, ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோக்கு போகிறாரு. பயந்துட்டேன். பட் ஐடியா உள்ளே எங்கேயோ இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி கான்செப்டில் வரமாட்டார். அந்த கான்செப்டை ப்ரில்லியண்ட்டாக அவர் ஒரு இதுக்குள்ளே ஒரு ஐடியாவை நுழைச்சி அது பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் டுடே இந்த லான்ச்சு, இந்த சக்ஸஸுக்கு அது வெங்கியோட ஜீல். அண்ட் எனக்கு நல்லா தெரியும், இது வந்து ஒரு ஸ்டார்டிங், ஃபஸ்ட்டு பேபி ஸ்டெப் எடுத்துருக்காரு. இங்கேருந்து பல மேலும் நிறைய ஒரு இதில் பிளான்ஸ் இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி அவரோட இந்த பிளான் பெரிய சக்ஸஸாக வரும். அவருக்கு லைட்டஸ்ங்கிற ஒரு அருமையான ஒரு டீம் வேறு பேக்கில் சப்போர்ட்டில் இருக்காங்க. ஐ எம் ஆல் தேர், வி ஆர் ஆல் தேர். ராஜேஷ்குமார் சார் மாதிரி ஒரு ப்ரில்லியன்ட் ரைட்டர். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் ஷாக்கோட, எப்படி இந்த ஏஜில் இந்த எனர்ஜி பார்க்கும்போது, சார் ஒரு புது கதை இருக்குது சார், அது நீங்கள் தான் பண்ணணும் சார், எங்களுக்கு எப்போதும் எனக்கு எப்போதும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஹீ ஹேஸ் such great writers and such nice people around. And இந்த ப்ராஜெக்ட் பிக் சக்ஸஸாக வரும். இன்னும் போக நிறைய குட் நியூஸ் அண்ட் குட் ஐடியாஸ் விதோட வெங்கி வில் ஷைன். And we are always there to support him. Thank you so much.